நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்படும் அதிகாரிகள், ஆரம்பிக்கப்படும் சுற்றி வளைப்புகள். யாழ்ப்பாண ஆவா கும்பலின் தலைவன் கனடாவில் கைது. மக்களை ஏமாற்றிய அனுர அரசாங்கம், எதிர்க்கட்சி எம்பி பகிரங்கம். 50 வருட ஆட்சி தப்பியோடிய சிரியா ஜனாதிபதி, கிளர்ச்சியாளர்களின் வெற்றி. அரசு ஊழியர்களின் பணி நீக்கம், அனுர அரசின் நிலைப்பாடு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை சஜித்திற்கு ரணிலுக்கு பரந்த கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் செயல்பட்ட ஆவா கும்பலின் தலைவன் என கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரசன்னா நல்லலிங்கம் என அழைக்கப்படும் அஜந்தன் சுப்பிரமணியம் என்ற 32 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு பிரான்சில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் இவர் இலங்கையிலும் பல கொலைகளுடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சந்தேக நபரை கைது செய்ய இலங்கையின் பாதுகாப்பு படையினர் சர்வதேச பிடியாணை பிறப்பித்துள்ளதாக தெரிய வருகின்றது. 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையிலிருந்து தப்பி சென்ற இவர் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து கனடாவிற்கு வந்தபோது கனேடிய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகத்திற்குரிய இலங்கையர் மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கனேடிய பாதுகாப்பு தரப்பினர் அறிவித்துள்ளனர். மின்சார கட்டணத்தை 30% உடனடியாக குறைக்க வேண்டும் என்று கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில், காலநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். எனவே நாட்டுக்கு தேவையான அரிசியின் அளவு எவ்வளவு, அதனை விநியோகிப்பதற்கான வழிமுறை என்ன, எந்த வகை அரிசி தேவையாக உள்ளது, உண்மையில் அரிசி பதுக்கப்பட்டுள்ளதா, பதுக்கப்படாவிட்டால் அரிசிக்கு என்ன ஆனது என்பன குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். அதனை விடுத்து அரசாங்கம் எதிர்க்கட்சியை போன்று செயல்படக்கூடாது. மின்சார கட்டணத்தை 30% உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதே தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் கோஷமாக இருந்தது. உடனடியாக என்று அந்த சொல்லை தற்பொழுது 2.5 அல்லது 3 ஆண்டுகள் என்று அர்த்தப்படுத்தியுள்ளனர். அரசாங்கம் மக்களை எந்தளவுக்கு ஏமாற்றி இருக்கின்றது என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி அரசாங்கம் நடாத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த வருட இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாகாண சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்க செய்வது முக்கியமானதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். மாகாண சபை முறைமை புதிய அரசியலமைப்பில் தொடர்ந்ததால் தற்பொழுது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவி சஜித் பிரேமதாசவிற்கு வழங்கப்பட்டால் மாத்திரமே இருதரப்பு இணைவு என்பது சாத்தியமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். இதற்கான விட்டுக்கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியப்பட மாட்டாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன். இந்த இணைவு என்பது அரசியல் பிரசாரமாக இருக்கக்கூடாது, உண்மையான இணைவாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சஜித்திற்கு ரணில் அழைப்பு விடுக்க வேண்டும். அவ்வாறு அல்லாமல் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதால் நடக்கப்போவது எதுவுமில்லை. ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் உண்மையான இணைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும். மாறாக தோல்வியை மறைப்பதற்காக இணைவு பற்றி பேசி பயனில்லை என ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அடுத்த வாரம் கிடைக்கும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்பொழுது உருவாகியுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அதிகபட்சமாக 70,000 மெட்ரிக் டன்களுக்கு உட்பட்டு அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்துள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் பெரும்பாலானவை இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படவுள்ளதுடன் இதற்கமைய அரிசி இருப்புகளை ஏற்றி செல்லும் கப்பல்கள் அடுத்த வாரத்தில் நாட்டை வந்தடையும் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அரிசி மீதான இறக்குமதி வரியை திருத்தியமைத்து அரிசி இறக்குமதியை டிசம்பர் 4 முதல் 20 வரையில் அரசாங்கம் அனுமதித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலையும் வெளியிட்டுள்ளது. அத்தோடு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை நுகர்வோருக்கு உடனடியாக வழங்குவதற்காக துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களில் உள்ள அரிசி 4 மணித்தியாலங்களுக்குள் விடுவிக்கப்படும் என சுங்க திணைக்களத்திலிருந்தும் விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யும் திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் மாறாக உற்பத்தி மேம்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. அரசு வருமானத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையாக அரசு சேவையை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பணி நீக்கம் என்பது வேலைவாய்ப்பில் இன்னொரு நெருக்கடியை ஏற்படுத்துமே தவிர அதனால் தீர்வு எதுவும் ஏற்படாது. அதே நேரம் எதிர்காலத்தில் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் போது உற்பத்தி திறன் கவனிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் வெவ்வேறு அரசாங்கங்களின் கீழ் உற்பத்தி திறன் அம்சத்தில் கவனம் செலுத்தாமல் தற்காலிக முறையில் பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக ஆட்சேர்ப்பு செய்தனர். அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலங்கை சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அதிகம் கூடும் நகரங்களில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் இதன்போது விற்பனை செய்யப்படும் உணவு மற்றும் பானங்களின் தரம் குறித்து தீவிரமாக ஆராயப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் உபில் ரோகன தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த செயல் திட்டத்திற்காக சுமார் 1750 பொது சுகாதார பரிசோதகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் ஜனாதிபதி பஷார் அல் அசாத் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாகவும் சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பியோடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியா நாட்டில் 2011 முதல் உள்நாட்டு போர் நடந்து வருகின்றது. இதில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சில ஆண்டுகளாக பெரிய அளவில் வன்முறை எதுவும் ஏற்படாத நிலையில் கடந்த வாரம் மீண்டும் கிளர்ச்சி வெடித்தது. ஆசாத் தலைமையிலான அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் போரில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் இந்த கிளர்ச்சி வெடித்துள்ளது. இந்த நிலையில் 50 வருட ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக வீரர்களுக்கு அந்த நாட்டு ராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.